கண்ணன் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பொன்காமர சுவாமிகள் வந்து மாயம்மாவை பற்றியும் அப்புறம் யோகிராம் சரத்குமாரை பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் மாயம்மாவை பற்றி அறிஞ்சு அப்போ அவருடைய அனுபவத்தை எல்லாம் சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் எனக்கு முதல்ல காணிமடத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் காணிமடம் எனக்கு தெரியாது. மாதேவியோட ஸ்பீச்சு கேட்பேன். யோகிராம் சரத்குமாரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய வரலாறு எப்படின்னா அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் அந்த டைமில் வர ஆரம்பிச்சிட்டு, ஃபுல் ஹிஸ்ட்ரி வர ஆரம்பிச்சிட்டு, ஆதி யோகின்னு சொல்ல சேனல்லே அவங்க ஹிஸ்ட்ரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவங்களே மாதேவியோட திருவண்ணாமலை சேனலில் வந்து ஃபுல்லாகவே யோகிராம் சரத்குமாரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டு அவர் எப்படி சின்ன வயசுலேருந்தே ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்து விவேகானந்தர் அவரை ஆட்கொண்டு அவர் ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து 33 வயசில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானத்தை நோக்கி பயணித்தார். அந்த விஷயங்களெல்லாம் அறிஞ்சப்பறம் இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கும் கடவுளாக முடியும்னு உள்ள ஒரு விஷயத்தை நான் அப்போ அந்த டைமில் நான் அறிஞ்சேன். இந்த டைமில் தான் காணிமடத்தில் பொன்காமர சுவாமியை பற்றி நான் இந்த 3வது கண் மூலமாக அந்த நிகழ்ச்சி